ஐயா உமக்கே ஆராதனை. ரெண்டு கைகளை வானத்திற்கு உயர்த்தி உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. வல்ல பெருமானே, நல்ல தெய்வமே, என் அன்பு ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனையின் அனைத்திற்கும் தகுதியானவர் நீர் மாத்திரமே. இந்த நல்ல மனமகிழ்ச்சி ஓய்வு நாளில தேவனாகிய கர்த்தர் எங்களை தம்முடைய சன்னிதானத்திற்கு நேராய் அழைத்து வந்த மாபெரும் தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபையாய் கர்த்தர் எங்கள் நடுவிலே வெளிப்படுகிற தம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய மகாபெரிய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளட்டும். உம்முடைய கரம் எங்களை மூளட்டும். உம்முடைய மகிமை மூளட்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட் மீ சிட் டவுன். நம்ம உட்காரலாம். இந்த நாளில் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற கர்த்தரால் வரவழைக்கப்பட்டிருக்கவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியாகவே இந்த ஆன்லைன் மூலமாக ஆடியோ மெசேஜ் கேட்கிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளையும் ஏற்ற வழிகளையும் நமக்கு காண்பிக்கிறவர். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளையும் ஏற்ற வழிகளையும் காண்பிக்கிற. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் உங்க இஷ்டத்துக்கு செயல்பட மாட்டார். அவர் ஏற்ற நேரத்தில் பதில தருவார், ஏற்ற நேரத்தில் பலனை தருவார், ஏற்ற நேரத்தில் வழிகளை தருவார். அல்லேலூயா. ஆமா, அதனால கலங்காம இருங்க. இந்த நாட்கள்ல கூட கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆமா, நானும் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த செய்தியை தான் ஒரு சீரியஸ் மெசேஜாக கொண்டு போனோம் அப்படிங்கிறத யோசித்திருந்தேன். ஆனா நேற்று இரவு வரையிலும் ஒரு ரேமா வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு மெடிடேஷன் மெசேஜை நான் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, ஒரு ரெவலேஷன் மெசேஜ். அதுதான் நம்மளை டெலிவரன்ஸ்குள்ள நடத்த முடியும். அல்லேலூயா. ஆமா, வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ண முடியும். வார்த்தை வரலையே, நம்மளை என்ன பண்ண முடியுங்க, வாழ வைக்க முடியும். அதனாலதான் நேற்றுக்கு மாலை வரைக்குமே எனக்கும் கொஞ்சம் உடல் பலவீனங்கள், இன்னைக்கு சர்வீஸ் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுனால சரி ஒரு பலனுக்கு பக்கத்துல இன்னொரு சகோதரனை வச்சுக்குவோம் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நானே உனக்கு பலன். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நான் எதிர்பார்த்திருந்த திசைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் போது எனக்காக திறந்திருக்கிற திசை எப்போதும் அடைக்கப்படுறது கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்றதே கிடையாதுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்ற மாதிரி அவர் உங்களை எல்லாம் நேசிச்சதுனாலதான் நேற்றுக்கு இரவு வரையில் எனக்கு காத்திருக்க வச்சு ஒரு வேர்டை, ஒரு காரியத்தை என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட அந்த வேத பகுதியை நான் உங்களுக்காக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அவசியமான சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரின் பலனோடு துணையோடு கூட உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவரும் உங்களுக்கு அப்படியே அனுகிரகம் செய்வாராக. 2 பேர் ஆமென். ஆமென் சொல்றதுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. அவ்வளவு பெரிய வார்த்தையா என்ன? அவ்வளவு பெரிய வார்த்தை தான் அது. வலது உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்க எல்லாருடைய வேதாகமத்திலும் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலும் இருக்கிற பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கத்துல இந்த வேத பகுதி இருக்கிறது. The Gospel Book of Luke, chapter 10, verses 38 to 42. Hallelujah. சேர்ந்து வாசிக்கலாமா?
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சோ அநேக முறை வாசித்த ஒரு வேத பகுதி, அநேக பிரசங்கங்கள் இந்த வேத பகுதியிலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அநேக இடத்துல நீங்க கூட சில இடங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த வேத பகுதியை காண்பித்து பேசி இருக்கலாம். நேற்றுக்கு இரவு ஆவியானவர் என்னிடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு குடும்பத்தை காண்பிச்சு அந்த குடும்பத்தின் மூலமா உங்களுக்கு இருக்கிற சில ஆலோசனைகளை சொல்லும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பரவாயில்ல, பிள்ளைங்களை நோட் பண்றதுனால நான் தலைப்போடைய பிரசங்கம் பண்றேன். பெத்தானியா குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தேவ தூது. அல்லேலூயா. பெத்தானியா குடும்பத்திலிருந்து the divine message from a family of Bethania. அல்லேலூயா. ஆமா, பெத்தானியா ஃபேமிலியில இருந்து ஒரு மெசேஜ் ஆவியானவர் உங்களுக்கு கடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, வழக்கமா போகிற மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா, ஏன்னா நிறைய சோர்ந்து போயிட்டோம் பாத்தீங்களா. நம்ம அதிகமா போராடி 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 சோர்ந்து போகிற களம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், எக்ஸாக்ட்லி, ஃபேமிலி. ஆமா, நான் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்ல பேரம்பேத்தி எடுத்த ஒரு தகப்பனார், முதிர்ந்த வயதுள்ள ஒரு தம்பதியினர் வந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சில வருஷங்கள் ஆச்சு ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல அப்ராட்ல போய் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. பெற்றோருக்கு நல்ல ஒரு வீடு, ஒரு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. 4 பெட்ரூம் இருக்கிறனாலேயோ என்னவோ கணவனும் மனைவி ஒன்னா இருக்கிறதே கிடையாது. இவர் ஒரு ரூம்ல படுத்தா அந்த அம்மா ஒரு ரூம்ல, இவர் ஒரு நேரத்தில் சாப்பிட்டா அந்த அம்மா ஒரு நேரத்தில், 2 பேரும் ஒன்னா இருக்கிறதே கிடையாது. அன்னைக்கு என்கிட்ட ஜெபத்துக்கு வந்திருக்கும் போது இவங்க இந்த பிரச்சனை எதுவுமே சொல்லல. அவங்க வந்த உடனே ஆவியானவர் சொன்னார், 2 பேரும் ஒருவராக இருக்கும்படிக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை சொல்லிட்டேன். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. எத்தனை வயதானாலும் நீங்க கணவன் மனைவி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் நீங்க யார் தான்? உங்களுக்கு அவர் தான், அவருக்கு நீங்க தான். எல்லா விதங்களும் எல்லா விஷயங்களிலும் அப்படின்னு அவங்களுக்கு நான் ரொம்ப கூச்சமா இருந்தது. ஏன்னா என்னுடைய வயசு, அவங்களுடைய அனுபவம், அவர்களாம் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவர்கிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் சொல்றது? ஆனா தெரியல, ஆவியானவர் ஏவின உடனே வார்த்தையை தெளிவா சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்து, என் பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லல பாஸ்டர், உங்களை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஓபன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட திருமணமாகி பேரம்பேத்தி எடுத்ததற்கு பிறகு, குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய வேலையில ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகும் கூட கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? போராட வேண்டியதா இருக்கு. ஒரு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. பெற்றோர் பிள்ளைகளோட, பிள்ளைகள் பெற்றோரோட ஒரு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த குடும்பம் அப்படிங்கிற களம் எப்பவுமே ஒரு சிக்கலுக்குரியதாகவே இருக்கிறது. பட் யூ நோ ஒன் திங், குடும்பம் அப்படிங்கிற களத்தை கர்த்தர் முதல்ல உருவாக்கி எங்க வச்சார் தெரியுமா? ஏதேன்ல வச்சார். ஈடன் அப்படிங்கிற வேர்டுக்கு சரியான தமிழ் அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஈடன், ஏதேன் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். அது 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 அதை எப்படி சொல்றாங்க? ஓவர்ஃப்ளோயிங் ஜாய், ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிற. ஆமா ஆமா ஆமா, ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்துல தான் ஏசப்பா முதல்ல குடும்பத்தை உருவாக்கி வச்சார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஏதேன்ல 2 பேரும் தேவ திட்டத்தை விட்டு விலகிற வரைக்கும் கண்ணீர் கிடையாது தெரியுமா? கவலை கிடையாது தெரியுமா? அங்க அவங்களுக்கு ஏதேன்ல அவங்க கண்ணில் கண்ணீர் சுரப்பிகள் இருந்த மாதிரி தெரியல. பாருங்களேன், அவங்க முத அழுதது எங்கன்னு பாருங்க, 4வது அதிகாரத்துல தான். அவங்களுக்கு முதல்ல கவலை வந்தது எங்கன்னு பாருங்க,
3வது அதிகாரத்துல கடைசியில ஆண்டவர் சாபங்களை கொடுக்கும்போது, அந்த தண்டனைகளை கொடுக்கும்போது ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுவார், இந்த பூமி முள்ளானது, முள்ள எப்படி இருக்கோ அது மாதிரி நீ வேர்வை சிந்தி கவலைப்பட்டு நீ வேலை செய்வேங்கிறத சொல்லுவார். சோ கவலைங்கிற வார்த்தையும் கண்ணீருங்கிற வார்த்தையும் ஆண்டவர் குடும்பத்தை ஏதேன்ல வைக்கும் போது இல்லை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பம்னாலே பிரச்சனை தான் பாஸ்டர். இத சொல்றது யாரு? கர்த்தரா பிசாசா? கர்த்தர் உருவாக்கின குடும்பத்தில் என்ன கிடையாது? கர்த்தர் உருவாக்கின குடும்பத்தில் கண்ணீர் கிடையாது. ஒரு பழைய பாட்டு இருக்கு, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. ஓ, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இப்படியே ஸ்டான்ஸா போகும், நல்லா இருக்கும். நம்மளாம் பாருங்க, அந்த மாதிரி பாட்டெல்லாம் மறந்துட்டதுனாலதான் இன்னைக்கு வீட்டுல என்ன ஆகுது, கண்ட பாட்டெல்லாம் பிள்ளைங்க கேக்குதுங்க. ஆமா, சரி வருவோம், விஷயத்துக்கு வருவோம். சோ குடும்பம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை எடுத்தாலே that is the largest thing but an important thing. அது ஒரு பெரிய விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நிறைய இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருக்கும் ஏற்றபடி ஒரு செய்தியை தான் ஆவியானவர் இன்னைக்கு சொல்லி அனுப்பினார். சோ நம்ம ஏதேன் குடும்பத்தை பார்க்க போறது கிடையாது, பெத்தானியா குடும்பத்தை தான் பார்க்க போறோம். சோ இந்த பெத்தானியா குடும்பத்தை பத்தி லூக்காவிலையும் யோவானிலையும் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கும். இந்த குடும்பம் ஆண்டவராக இயேசுவால ரொம்ப நேசிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. யார மாதிரி? யார் குடும்பத்தை மாதிரி? யார் குடும்பத்தை மாதிரி? நம்ம குடும்பத்தை மாதிரி. அல்லேலூயா. ஆமா, உலகத்துல குடும்பமே வீடே இல்லாத மாதிரி ஏசப்பா நம்ம வீட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு இல்ல, அவருக்கு போறதுக்கு இடமே இல்லாத மாதிரி. ஆமா, நம்ம இருதயத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நான் பரலோகம் வேணும்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீர் என்ன செலக்ட் பண்ணி, நீர் என்ன சூஸ் பண்ணி, நீர் என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமா, கூட இருக்க வேண்டிய யாருமே நம்ம கூட இருக்கிறது இல்லை. ஆமா, கூட இருக்கிறேன்னு சொல்றவங்களும் நம்ம கூட. ஆமா, நான் அடிக்கடி இந்த திருமண ஒப்பந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. வீட்டுல உங்க பெட்ரூம்ல என்ன பண்ணிருங்க, போய் முதல்ல எழுதி வச்சு அதை ஒரு பிரிண்ட் போட்டு ஒட்டிருங்க. திருமணத்தனை கையை பிடிச்சு சொல்றோம்ல அந்த ப்ராமிஸை, ஏன்னா மறந்துடுறோம் பாருங்க. வாழ்க்கையின் போக்குல, சுழல்ல, இந்த பிரச்சனையுடைய போராட்டங்கள்ல நம்ம அதை மறந்துடுறோம். ஓகே, லெட் மீ கம் டு தி பாயிண்ட். பெத்தானியா குடும்பம் such a blessed family. அந்த ஊர்ல பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அது இருந்தது. அந்த குடும்பம் இயேசுவை வந்து இயேசு உரிமையோடு கூட வீட்டுல வந்து தங்கத்தக்கதான குடும்பமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா லாசருடைய டெத்ல இயேசப்பா உயிரோடு எழுப்பின மிக முக்கியமான ஒரு பர்சன் லாசர். லாசர் மூலமா பெத்தானியாவே ரட்சிப்புக்குள்ள நடத்தத்தக்கதான குடும்பம். நல்லா கவனிக்கணும், இயேசப்பா நேசித்த குடும்பம், இயேசப்பா அக்கறை கொண்ட குடும்பம், இயேசப்பா பிளஸ் பண்ண ஒரு குடும்பம், ஏசப்பா பயன்படுத்தின ஒரு குடும்பம். மாத்தி சொல்றேன், ஏசப்பாவை ஊர்ல உயர்த்தி பிடிச்ச ஒரு குடும்பம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் நமக்கானது தானே? இதெல்லாம் நமக்கானது தானே? ஆமென். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவங்க ஃபேமிலியில ஆண்டவர் சந்தோஷமா இருந்தாரான்னா இல்ல. ஆண்டவரால அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? சுகம் கிடைக்குதா? சுகம் கிடைச்சதா? சொல்லுங்க. ஏசப்பா மூலமா சுகம் கிடைச்சதா? ஏசப்பா மூலமா அன்பு கிடைச்சதா? ஏசப்பா மூலமா ஆறுதல் கிடைச்சதா? ஏசப்பா மூலமா விடுதலை கிடைச்சதா? ஏசப்பா மூலமா ஆசீர்வாதம் கிடைச்சதா? ஏசப்பா மூலமா ஊர்ல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதா? எனக்கு பதில் சொல்லணும். ஏசப்பா மூலமா எல்லாமே கிடைச்சது. ஆனா ஏசப்பா அந்த வீட்டுல வந்து தங்கி இருக்கும்போது ஏசப்பாவுக்கு சந்தோஷம் இருந்துச்சானா இல்ல. சரி, ஆண்டவர் தம்முடைய ஊழிய பிரயாணத்துல தூரமாய் போய்விட்டு வருகிறார். இப்ப வந்தவருக்கு அந்த வீட்டுல சந்தோஷம் இருந்துச்சுன்னா இல்ல. கூடவே இருக்கிறவங்க ஏசப்பாவை என்ன பண்ணிக்கல, சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அவங்க செய்கிற ஜெபங்களுக்கு எல்லாமே பதில் கிடைச்சதானா இல்ல. நான் அந்த குடும்பத்துல இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்க குடும்பத்துல ஏசப்பாவுடைய சந்தோஷத்தை பிரதானப்படுத்தும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 2 கையும் உயர்த்தி வாயை திறந்து சொல்லணும். 2 கையும் உயர்த்தி வாயை திறந்து அல்லேலூயா, ஆமென். நான் எப்ப அல்லேலூயா சொன்னாலும் இதே மாதிரி சொல்லணும். என்ன சாம்? ஆமா, அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது, வாய் திறக்கணும். ஓகே, ஃபைன். கவனிங்க. சோ பெத்தானியா ஃபேமிலியில ஆண்டவர் மூலமான சந்தோஷங்கள் இருந்துச்சு, ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப நம்ம குடும்பத்துல என்னைக்குமே அதை பெருசா கன்சிடர் பண்ணது கிடையாது. நம்ம இந்த செய்தி கேட்கிறவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சந்தோஷத்தை குறித்து ஒரு கரிசனை உள்ளவர்களா இருந்த காலம் மாறி போச்சு. சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஏதாவது கிடைச்சா நான் சர்ச்சுக்கு போறேன். இன்னும் சிலர் இருக்காங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. தனக்கு ஒரு பிளஸிங் வர்றதுக்காக சர்ச்சுக்கு வருவாங்க, பிளஸிங் வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட நிறைய பேர் 90% பீப்புள்ஸ் வருவாங்க. ஏதாவது நடக்கல, தான் கேட்டது கிடைக்கல, ஆண்டவர் செய்யல அப்படின்னா ஆண்டவர் துரோகியா மாறிடுவார், ஆண்டவர் கையாளாகாதவர மாறிடுவார், இவரை விட அவங்க பெஸ்ட்னு போயிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத விளங்கிக்கொள்ளுங்க. அவர் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாவே நமக்கு செஞ்சுட்டார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றதா ஒரு சின்ன டெஸ்ட். இப்ப இந்த வார்த்தை கேட்கிற நீங்க கொஞ்சம் இதுக்கு கீழ் போட்டு பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை நீல வாக்குல வச்சு 2ஆ மடிச்சுக்கங்க. ஒரு பக்கத்துல கர்த்தர் இடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை, ஜனவரியில இருந்து மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் இடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை எழுதுங்க. இன்னொரு பக்கம் நீங்க கேட்காமலே கிடைச்ச நன்மைகள் எழுதுங்க. 2ல எது அதிகம்னு பாருங்க. கேட்டு பெற்றுக்கொண்டதா, கேட்காமலேயே கர்த்தர் செஞ்சதா, எது நிறையன்னு பாருங்க. அல்லேலூயா. ஒரு புது பாடல் ஒண்ணு இல்ல, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா, உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஆமென். அவருடைய கிருபைக்கு உதாரணமா, அவருடைய தயாளத்துக்கு உதாரணமா நம்மளை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த குடும்பத்துல தேவனுடைய சந்தோஷம் பிரதானப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன் வீட்டுல, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு சந்தோஷமா இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வியை மையப்படுத்த நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆமென். ஏன்னா பெத்தானியா ஃபேமிலியை விட நம்ம பிளஸட் ஃபேமிலி, பெத்தானியா ஃபேமிலியை விட நம்ம வண்டர்ஃபுல் பிரிவிலேஜ்டு ஃபேமிலி. அல்லேலூயா. பட் பெத்தானியா குடும்பத்துக்கும் லாசர் குடும்பத்துக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த 2 குடும்பத்திலுமே ஏசப்பா சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படிங்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சு நானும் நீங்களும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்பர் 1, என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் கேளாத ஜெபத்தை செய்தார்கள். அவங்க ஜெபிக்கிறவர்கள் தான். உங்களுக்கு எனக்கு தெரியும், மரியாள் எவ்வளவு அழகா ஜெபிக்கிறவங்க இல்ல, தேவையானது ஒன்றே இல்ல, அவ ஏசப்பா தான் நின்றவங்க. லாசரும் சொல்ல வேண்டாம், மரியா மாத்தாலே சொல்லணும், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பம். பட் கர்த்தர் கேட்காத ஜெபத்தை செய்தாங்க. எத்தனை பேர் எங்குள்ள இருக்கீங்க? கர்த்தர் கேட்காத ஜெபத்தை செய்தார்கள். ஆண்டவரால் கேட்க முடியாத ஜெபங்கள் இருக்கா இல்லையா? கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்பாரா? வாய் தான் சொல்றோம். நம்ம பண்ற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மாசம் தானே ஆயிருக்கிறேன். இந்த 5 மாசத்துல போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன நாட்கள் இருக்குல்ல. போதும் ஆண்டவரே, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த பூமியில இவங்க கூட போராடுறத விட நான் பரலோகத்துல உங்க கூட வந்து தோத்துறோம். அல்லேலூயா. போதும் கர்த்தாவே என் ஜீவனை. நல்ல யோசனை. ஜனவரியில இருந்து ரொம்ப எல்லாம் வேணாங்க. ஜனவரில இருந்து மே மாசம் வரைக்கும் வேண்டாங்க. இந்த மே 1ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 18 நாள் இந்த வார்த்தை சொல்லாத ஒருத்தர் கூட கிடையாது. போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை போகுது, என்னால முடியல ஆண்டவரே, இவங்க கூட மாறுகட்ட, இவங்களோட மல்லுகட்டுருக்கு முடியல ஆண்டவரே, பேசாம உங்க கூட வச்சுக்கங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பாரு, வாரத்துல ஒரு நாள் 3 மணி நேரம் நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற, ஆயுஷ்க்கு என் கூட இருந்துருவியாங்க. இல்லையா?
நல்ல கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல 3 மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியாதவங்க நித்திய காலமா இயேசு கூட எப்படி உட்காருவீங்க? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா, நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கும், நம்ம குடும்பம் என்னவா இருக்கும்? வலது கை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் கேளாத ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்காததுக்காய் ஸ்தோத்திரம். சரி, பாசிட்டிவா சொல்லியாச்சு இல்லையா? கர்த்தர் சில ஜெபங்களை கேட்கவே மாட்டார். ஆமா, பெத்தானியா ஃபேமிலி அப்படிதான் சில ஜெபங்களை செய்யறாங்க. பாருங்க, 40ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதுல மார்த்தாள் ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றா. அதைத்தான் நான் ஜெபம்னு சொல்றேன். சரியா? அங்க ஆண்டவர் இடத்துல பேசுறதா நம்ம ஜெபம், ஆண்டவர்கிட்ட பேசுறதான ஜெபம். ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. இயேசுவிடத்துல மார்த்தாள் வந்து என்ன சொல்றான்னு பாருங்க. நம்பர் 1, எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க? ஆண்டவரே, உங்களுக்கு கவலையே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு பொறுப்பே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் என் மேல என்ன இல்லை, அக்கறையே இல்லை. யாருக்கு அக்கறை இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்க, இந்த முகம் தான் சொல்லுச்சுல, உங்களுக்கு எல்லாம் அக்கறையே இல்லை ஆண்டவரே. ஏன் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, ஆண்டவர் கேட்காத ஜெபம் எது தெரியுமா? கம்பேரிஷன் பிரேயர். ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார். ஜெபம் எவ்வளவு இருக்கு? 466 out of 500. அல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளை 466 மார்க் வாங்கியிருக்கான். நீங்க கேட்டு பாருங்க பார்க்கலாம், அவனுக்கு ஹாப்பியானு. இல்ல பாஸ்டர், இதுல ஒரு 2 மார்க் வந்திருக்கணும், இதுல ஒரு நாள் அவனுக்கு வந்துடும் பாஸ்டர், எனக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப ஆஸ்லேனோட கம்பெனி இருக்கு இல்ல, அந்த கம்பெனி பார்க்கும்போது நானும் சீகன் பால்கனும் அந்த வழியா வரும்போது பார்த்தோம். அவருக்கு டவுட், இந்த 2 ஒரே கம்பெனியா, 2 வேற வேற கம்பெனி, ஒரே வாசல் தான் 2 கம்பெனிக்கும் இல்ல. ஆமா, பிசினஸ் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அவனுக்கு இப்படி இருக்கு, அவன்லாம் கர்த்தருடையவனே இல்ல, அவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது, கெட்டவனுக்கும் கேடு கெட்டவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கெட்டவன் தான் நல்லா இருக்கிறானே. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில பொல்லாதவர்கள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? நல்லவர்களுக்கு வைத்து விட்டு போவதற்காக. அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் வாழும்போது அனுபவிக்கிறோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவிக்கிறது பெரிய பாக்கியதை. அனுபவிக்கிறது கொஞ்சம் அப்படி யாரா ஒருத்தர் புத்தி சொல்ற மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்காங்க பார்க்கலாம். அனுபவிக்கிறது பெரிய பாக்கியதை. இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது, ஆசைப்படுறவங்க அநேகர், ஆனா அனுபவிக்கிறது பாக்கியம் கிடையாது பாருங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்ல. அல்லேலூயா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா. நல்ல நீங்க தான் பாடணும். இப்ப நீங்க சொல்லுங்க. அனைக்கும் மனைவியை தந்தீரையா, அன்பு பிள்ளைகள் தந்தீரையா. அல்லேலூயா. Never compare with anyone. இங்க யாருமே ஒரே क्वेश्चन பேப்பர் எழுதுறது கிடையாது. அல்லேலூயா. ஒரே क्वेश्चन பேப்பர்லாம் ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் லைஃபோட ஒரே क्वेश्चन பேப்பர் முடிஞ்சு போச்சு. லைஃப்னு வரும்போது இங்க எல்லாருக்கும் தனித்தனி ஆத்துமாக்கள், தனித்தனி வாழ்க்கை இருக்குங்க. என்னைக்குமே உங்க கணவனோட உங்களோட உங்க கணவனை கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒப்பிட்டு பாட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அந்த கேட்க மாட்டாரு. ஆண்டவருக்கு அது வேதனையை தரும். பிகாஸ் இந்த என்ன சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல. ஜாடி கேட்ட கேட்கல, ஜாடி கேட்ட சீக்கிரமா அந்த வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். அந்த ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வாங்க, ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்க. குயிக் குயிக் குயிக். ஏன் பிள்ளைங்கள என்ன பண்றீங்க? பெரியவங்க எடுத்துட்டு வராங்க பாருங்க. இன்னொரு வாட்டர் கேன் கொடுங்க எனக்கு. ஓகே அக்கா, அந்த மூடி மட்டும் கொடுங்க.
கவனிங்க, இப்ப இந்த பிளாஸ்க்ல கருப்பா இருக்கு. இந்த பிளாஸ்க் என்ன கலர்ல இருக்கு? இந்த மூடி என்ன கலர்ல இருக்கு? ஆரஞ்சு கலர்ல அப்படி பிரைட்டா இருக்கு. இந்த கருப்பா இருக்கிற பிளாக்ஸ் நான் கருப்பா இருக்கேன் ஆண்டவரே, நான் கலரே கிடையாது, எனக்கு இந்த கலரை சேர்த்து வச்சீங்கன்னா என் லைஃப் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும்? பக்காவா இருக்கும் ஆண்டவரே, பிரைட்டா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுச்சுன்னா கொடுத்தோன்னா மூடி என்ன ஆயிரும்? மாத்தி சொல்றேன், இந்த பிளாஸ்க் மூடிய முழுங்கிரும். இங்க நிறைய பேர் வாழ்க்கை முழுகிற வாழ்க்கையாவே இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது அந்த வாழ்க்கைக்கு யாருக்கு யார் மேட்ச்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப இது கருப்பா இருந்தாலும் முடியும் கருப்பா இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இல்லையா? ஆமா. கொஞ்சம் தம்பிக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னா பிளாக் அண்ட் பிளாக் போடுற பழக்கம் இருக்கு. ஊழியத்துக்குலாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நல்ல சேட்டை போட்டால் போதுங்கிற அவளுக்கு ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு பிளாக் அண்ட் பிளாக் போடுவேன். பிளாக் அண்ட் பிளாக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். திடீர்னு தம்பிக்கு ஒரு பிளாக் ஷர்ட் எடுத்து வச்சிருந்தேன். அவன் பிளாக் ஷர்ட் எடுத்து வச்சுட்டு உடனே அவன் அம்மாட்ட இன்னொரு பிளாக் பேண்ட் எடுத்துட்டு வந்து, அம்மா இது ரெண்டையும் போட்டு விடுங்க அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே ஹாப்பி, என் பிள்ளை என்ன மாதிரியே பிடிச்சி ஒரே மாதிரி சூஸ் பண்றான்னு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாருங்க, எதையுமே நம்மளுக்கு இதை விட அது பெஸ்ட், அதை விட இது பெஸ்ட் கிடையாது. கர்த்தர் கொடுத்தது தான் பெஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது தான், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த குடும்பம். இப்ப இந்த பக்கம் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த மாமியார், சந்தேகமே கிடையாது, பெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தவையில என்னைக்குமே கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. கர்த்தர் கேளாத ஜெபங்கள் ஒண்ணு, ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபம். மார்த்தா தான் செய்யற வேலையையும் மரியாளுடைய வேலையையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறா. ஆண்டவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்பர் 2, கர்த்தருக்கு புத்தி சொல்லுகிற ஜெபம். தேவனுக்கே உங்களுக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் ஆண்டவரே. என்னைக்காவது யாராவது எனக்கு சொல்லும் ஆண்டவர்னு கேட்டிருக்கீங்களா? எப்ப பாரு ஜபமே யாருக்காக தான்? என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் ஆண்டவரே, அவரை எப்படியாவது திருத்தும். நானும் சோஃபியா சிஸ்டர் இடையில பேசிட்டு சொன்னோம், அவனை அடித்து திருத்தும் அப்படின்னு ஒரு ஆத்துமா ஜெபம் பண்ணிச்சான். அடியும் திருத்தும்லாம் இல்ல இல்லக்கா, அடியும். நீர் தான் என்றால் நீர் காட்டும். ஆமா, ஒரு வீடியோல நாங்க பார்த்தோம் ஒரு ஜெபத்தை. ஒரு அம்மா வீட்டுல யாரோ வெளியே இருந்து ஒரு பிரச்சனை பண்றாங்க. அந்த அம்மா பைபிளை கையில வச்சுட்டு ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நீரின் தேவன், இப்பொழுதே அவர்கள் மேல் அக்கினி இறக்கும் ஆண்டவரே, அவர்களை அடியும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஜெபத்தெல்லாம் பக்கத்துல காதை அடைச்சிக்குவாரு. கர்த்தருக்கு புத்தி சொல்ற ஜெபத்தை செய்யற அளவுக்கு நம்ம புத்திசாலிகளா? லேலூயா, லேலூயா. கவனிங்க பார்க்கலாம், எனக்கு வயது கம்மி தான், சரியா? இங்க இருக்கிற அநேக மூத்தவர்கள் இருக்கீங்க, எனக்கு வயதிலும் அனுபவத்திலும் வாழ்க்கையிலும் எனக்கு மூத்தவங்க சிலர்லாம் இருக்கிறீங்க. நான் என்னோட மினிஸ்ட்ரியில நான் கிராஸ் பண்ண வேலை நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. சில ஃபேமிலி கவுன்சிலிங்ல எனக்கு இருந்த டிராபேக் என்ன தெரியுமா? என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என் ஏஜ் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல, ரிட்டையர்ட் ஆகி பேரம்பேத்தி எடுத்தவங்க என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணமே ஆகாம ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானே எப்படி இருந்திருக்கும்? இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா? நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவர் உடைச்சு விட்டுருவாரு. அபிஷேகம் வெளிப்படும், பாஸ்ட் ப்ராஃபட்டா மாறினான்னா உள்ள இருக்கிற அத்தனையும் வெளியே வந்து அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் தான், அபிஷேகம் தான். நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தருக்கு புத்தி சொல்றோம்னா அவங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? சத்தம் வரணும். இப்ப ஆண்டவருக்கே புத்தி சொல்ற ஜெபத்தை செய்யும் போது கர்த்தர் எப்படி சந்தோஷமா கேட்பார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுல ஜெபமே கிடையாது. 2 இருக்கிற ஜெபமும் எப்படி இருக்கு? அவர் ஒன்னு கம்பேரிஷன் பிரேயரா இருக்கு, இல்லாட்டி கவுன்சிலிங், ஆண்டவருக்கே கவுன்சிலிங் கொடுக்குற பிரேயரா இருக்கு. இல்ல ஆண்டவரே இது சரிப்படாத ஆண்டவர். நீங்க கவனிக்க பார்க்கலாம், பைபிள்ல அது ஒரு தனி மெசேஜ். இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமான அப்படி பேசுறேன். ஆண்டவருக்கே புத்தி சொன்ன சிலர்லாம் இருக்காங்க, அவன் வாழ்க்கையில பாருங்க எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டான். அப்படியெல்லாம் ஆண்டவரே யார் சொன்னா? அப்படியெல்லாம் ஆண்டவனே யார் சொன்னா? லோத்து, ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைகளுக்கு பள்ளத்தாக்கில் நிக்காத, மலைகளில் ஏறிப்போன்னு சொன்னே. அப்படியெல்லாம் ஆண்டவரே
இந்த ஆளுக்கே சோவாரு, அந்த சோவாருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் விட்டீங்கன்னா பரவாயில்ல. சரி போய் தொலைன்னு விட்டா சோவார்ல இருந்தா பொழைச்சிருப்பான். அவன் ஜோவா விட்டு வெளியே போனான் பாருங்க, மலை மேல அவுட்டு. ஆண்டவர் முன்னாடி சொன்ன ஆலோசனையே உன் அறிவுக்காக உன் காரியத்துக்காக ஒரு காரியத்தை இறக்கி உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா மறுபடியும் ஆண்டவர் அப்ப சொன்னார்ல நான் அதை செய்யறேன்னு போய் செய்யாத. ஆண்டவர் இப்ப என்ன சொன்னாரோ அதை செய். அல்லேலூயா. நம்பர் 1, ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்பர் 2, ஆண்டவர் இடத்துல புத்தி சொல்லுகிற ஜெபம். ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட புத்தியை கேட்டு பழகுங்க. அல்லேலூயா. விசாரிங்க, தப்பு கிடையாது. ஆண்டவரை என்னன்னு சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரை ஏன் நடந்ததுன்னு சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு புத்தி சொல்லக்கூடாது சகோதரா. ஜெபத்தில் என்ன செய்யாதீங்க பிரதர், ஆண்டவருக்கு புத்தி சொல்லாதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க. நீ கொஞ்சம் இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்களேன். இப்ப உண்மையாகவே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும், சரியா? உங்க வீட்டுல இருக்கிற இன்னொருத்தருக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா இப்ப அவங்க அதுல புத்தி சொன்னாங்கன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி சுறுசுறுன்னு இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன். ஆதி அந்தம் அறிந்தவர், பூர்வத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர், நடக்க போகிறவைகள் எல்லாம் பூர்வத்திலேயே அறிவித்தவர். அல்லேலூயா. அனந்த ஞானம் உள்ள அந்த 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 பரம ஞானம் உள்ள ஒரு தேவனுக்கு நம்ம புத்தி சொல்ற ஜெபம் எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன்னா நம்ம சொல்ற புத்தி எல்லாம் எமோஷன்ல இருந்து வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ற ஜெபத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம சில விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம் இல்லையா, அது இட்ஸ் 100% பேஸ்ட் ஆன் எமோஷனல் ஃபீலிங்ஸ். எமோஷன்ஸ் ஆர் எவர் கேன் சேஞ்ச். எப்ப வேணாலும் மாறுங்க. நம்ம அங்க இருந்து சொல்ற புத்தியை கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, பைபிள்ல எங்கேயாவது ஆண்டவருடைய டிசிஷனை மாத்திர ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே ஜெபம் பண்ணாரா? ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பேரை கிறுக்கி போடும். நீங்க கவனிப்பா எவ்வளவு பெரிய ஜெபம் அது. எனக்கு நான் முக்கியமா இல்ல இந்த ஜனங்க பாவம் முக்கியமா, என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருக்கே சவால். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்க மோசே ஜெபத்தை கேட்டாரா? நிறைய பேர் கேட்டாருன்னு சொல்லுவாங்க, கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, ரைட், உன் வார்த்தையின்படியே இப்போ நான் இவங்களை விடுறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன பரீட்சை பார்த்த ஒரு பையன் கூட எங்க போக மாட்டான், கானானுக்கு வரமாட்டான். அல்லேலூயா. சோதம் குமாராக்காக ஆபிரகாம் செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? அங்க ஆண்டவருக்கு புத்தி சொல்லுகிற ஜெபம் கிடையாது. ஆனா மனிதன் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நீதிமான போல ஒரு ஒரு what I can say, ஆண்டவரை அப்படி சுத்தி வளைச்சு அப்படியே எப்படியாவது தாஜா பண்ணி எதையாவது சமாளிச்சாங்கன்னா ஆண்டவருக்கு சொல் பிறவாத இருக்கும்னு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் அறிந்தவர்கிட்டயும் ஒரு ஆக்ஷன். கேட்க மாட்டார். பிரியமானவர்களே, அது கேட்க மாட்டாருங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் இயேசு சந்தோஷமா இல்லைங்க. நம்பர் 1, அவர் ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபம். நம்பர் 2, தேவனுக்கே புத்தி சொல்லுகிற ஜெபம். நம்பர் 3, தன் மேன்மையை அறியாத ஜெபம். தன் மேன்மையை தற்காலிகமாய் தோன்றுகிற இந்த பாடுகளுக்கு நடுவில் நம்ம அழைப்போட மேன்மை, நம்ம வாழ்க்கையோட மேன்மை, கர்த்தர் நம்மை நம்புகிறதோட மேன்மை அறியாம மார்த்தாள் செய்த ஜெபம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 38ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆமென். மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ. இப்ப சொல்லுங்க, லாசரு முதல்ல அறிமுகமானாரா ஆண்டவருக்கு? மரியாள் அறிமுகமானாரா? மார்த்தாள் தான் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிறான். மார்த்தாள் தான் ஆண்டவரை இன்வைட் பண்றான். மார்த்தாளுக்காக தான் இயேசப்பா அந்த வீட்டுக்கு வந்தாங்க. லாசருக்காகவும் கிடையாது, மரியாளுக்காகவும் கிடையாது. இன்னும் சொல்றேன், அவங்க அண்ணன் ஜாகு கிடைக்கிறான். மார்த்தாள் பதறி அடிச்சுட்டு, ஐயோ ஏசப்பா வந்தா இப்ப சரியாயிடுமே அப்படின்னு ஏசப்பாக்கு தூது அனுப்புறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையான பிளேஸ மார்த்தாளுக்கு வச்சிருந்திருக்க. மார்த்தாளுக்கு அது தெரியல. மார்த்தாளுங்கிற ஒருத்திக்காக தான் ஏசப்பா வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஏசப்பா வீட்டில் உட்கார்ந்ததுனால தான் மரியாள் வந்து உட்கார்ந்துருக்கா. லாசருக்கு சுகமாகுது. அவங்க வாழ்க்கை பிளஸ்ஸடா மாறுறதே மார்த்தாள்னால தான்.
இன்னைக்கு நிறைய பேர் வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை, வெளியரங்கமான ஒரு அலங்காரத்தை தான் மேன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் நாட் ரைட். உங்க ஆண்டவர் இன்னமும் நம்புறாரு பாருங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னமும் வாய்ப்புகளை கொடுக்கிறாரு பாருங்க. That is you are privileged people. Am I right? அந்த வார்த்தை தானமா? privileged தானமா? ஆமா, நம்ம privileged-ஆன people. Hallelujah. ஆமா, இப்ப பார்க்கிறதுக்கு வேணா எப்படி இருக்கலாம்? ஆமா, இன்னைக்கு ஸ்ரீடி பார்க்கறதுக்கு வேணா ஆமா ஒரு 3 அடியில ஒரு 2 மீட்டர் தோல், ஒரு 10-12 எலும்பு, ஒரு 10 ஒரு அப்படி பார்க்கறதுக்கு ஒரு எண்ணமற்று போனவளை போல தெரியலாம். பட் யூ ஆர் பிரிவிலேஜ். நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்ட மேன்மை பெருசு. இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவான சூழ்நிலைகளும் நீ யார் என்பதல்ல. இந்த நெகட்டிவான சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்னும் உன் கூட இருக்கார்ல, அதான் நீ யாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனன் என்றும் பாராமல், அசுத்தன் என்றும் பாராமல், துரோகி என்றும் பாராமல், எதுக்குமே உதவா கரையாக கிடந்தவன ஊழியனாக மாற்றினீரே. உதவா கரையாக கிடந்தவன ஊழியனாக மாற்றினீரே. அவர் அலங்கரிச்சார் பாருங்க. அந்த மேன்மை அறியாம இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற யாரோ சிலருடைய பிளஸ்ஸிங்கை வச்சு, யாரோ சிலருடைய அலங்காரங்களை வச்சுட்டு நீங்க அந்த உங்க மேன்மையை அறியாம செய்கிற ஜெபங்கள். இந்த கண்பான தெய்வ பிள்ளைய ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை தருது. போன வாரம் ஆண்டவர் பேசுறாங்க, உனக்காகத்தான் இந்த விடுதலை, உனக்காக தான் உன் குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்கு, உனக்காக தான் உன் வேலை செய்யற இடத்துல இத்தனை பேரை காப்பாத்தி வச்சிருக்கிறேன், உனக்காக தான் பிகாஸ் யூ ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீ. நீ தான் எனக்கு மிக முக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மையுள்ள ஆள் நீங்க. பல நேரங்கள்ல நீங்க ரொம்ப மதிக்கிறவர்கள் கூட உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடலாங்க. இதுக்கப்புறம் இது தேராது, இதுக்கப்புறம் இதெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் இன்னமும் உங்களை நம்பி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து, உங்க கையில காசை கொடுத்து, உங்க கையில குடும்பத்தை கொடுத்து, உங்க கையில ஊழியத்தை கொடுத்து, உங்க கையில ஆத்துமாக்களை கொடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா உங்களுடைய மேன்மை பெருசு. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லாம இருந்தது காரணம், மரத்தால் தன்னுடைய மேன்மையை அறியாம ஆண்டவர்கிட்ட போய் நின்னான். அல்லேலூயா. கடைசியா தேவ வல்லமையை புரியாத ஜெபம். ஆண்டோடைய வல்லமையை, ஆண்டோடைய பிரசன்னத்தோடைய இம்பார்ட்டன்ஸை, வேலை முக்கியம்தான், சமைக்கிறது முக்கியம்தான். இங்க பிரசங்கம் முடிச்ச உடனே ஆண்டவர் சமைக்கிற சாப்பாடு கேட்பாரு தான். ஆனா அந்த வேலையை முடிச்சுட்டு மார்த்தாள் உள்ள வந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனா இவ கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் வந்தான். நம்ம எதற்காக ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றோங்கிறது முக்கியம். நீங்க எதற்காக தேவ சமூகத்துல இப்ப வந்திருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவ சமூகத்துல எதுக்காக வர்றீங்க? அல்லேலூயா. That is ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அது. அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஐசக் இருக்கான். ஐசக் அப்பா கிட்ட பேசவே மாட்டான். அப்பா கிட்ட அது பேசவே. இப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு பென்சில் வேணும். சரியா, பென்சில் தொலைச்சிட்டான். இப்போ புது பென்சில் வாங்கணும். அம்மாட்ட அவர்கிட்ட வாங்கி கொடுங்க, பென்சில் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவங்க அப்பாவும் சரி பென்சில் வாங்கி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரமா பேசல. அதுக்கப்புறம் ஏதாவது வேற ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதாவது தேவைக்காக மட்டுமே அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எதுலையுமே ஒரு அன்பா பாசமா பேசுறதோ வைக்கிறதோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெற்றோருடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 10 மாசம் தான் நம்ம உடல் அளவுல பந்தத்தில் ஏற்பட்ட உறவு. அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் சில வருஷங்கள் நம்ம வளர்த்த உறவு, வாழ்ந்த உறவு. இதுலயே ஒரு தேவைக்காக பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை அசியூம் பண்ணும்போது எவ்வளவு வலிக்குது. நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது தேவையோடய உட்காந்துட்டு இருக்கிறோம்னா, ஆண்டோடைய பிரசன்ஸ்க்கு வரும்போதெல்லாம் ஏதோ தேவைக்காக மட்டுமே அவர்கிட்ட போறோம்னா நம்ம ஜெபம் எவ்வளவு மோசமான ஜெபம் பாருங்களேன். ஆனால் நான் எப்பவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறேன், இப்போ ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ஆண்டோட சமூகத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவைகளை இருந்தவர் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உடனே கொடுத்துட்றேன். அல்லேலூயா. ஆனால் பிரசன்ஸோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்பர் 5, அவர்கள் தேவ சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு ஜெபத்தை செய்தார்கள். லாசரு இறந்துடுறாரு. யோவான்ல
லாசரு இறந்துறாரு. இறந்த உடனே ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறாங்க. ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் உடனே மாத்தாள் சொல்றாங்க. முதல்ல மாத்தாலும் மரியாளும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, ஆனா சொன்ன விதத்துல வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே, நீர் இங்க இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படிம்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன். நல்ல கவனிங்க, இது வரைக்கும் மார்த்தாளுக்கும் ஆண்டவருக்கும் மரியாளுக்கும் ஆண்டவருக்கு இருக்க கான்வர்சேஷன் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் மார்த்தாள் சொல்லுவா, ஆமா ஆண்டவரே, நீர் வரும் பொழுது மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுப்பாங்க. ஆனா மரியாள் சொல்லுவா, கண்ணீர் மட்டும் பேசும், கண்ணீர் மட்டும் பேசும். அல்லேலூயா. வாட் இஸ் த வேர்ட்? அந்த ட்ரூத் என்னங்கிறது நமக்கு தெரியணுங்க. இங்க நிறைய விஷயங்கள்ல நமக்கு என்ன கிடையாது, சத்தியத்தை குறித்த அறிவு. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவரை எமோஷனா அணுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பை ட்ரூத்ல அணுகிறதும் டாக்டரின்ல அணுகிறதும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனாலதான் சபையில வேத பாட வகுப்புகளை வைக்கிறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சபைக்கு வந்து சில பல வருஷங்கள் ஆயிருச்சு, வேண்டாம் இந்த ஒரு 6 மாசத்துல, வேண்டாம் இந்த ஒரு 18 நாள்ல யாராவது ஒருத்தர் என்னைக்காவது போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு பைபிள்ல இந்த ஒரு காரியம் புரியல, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு என்னைக்காவது கேட்டுருக்கீங்களா? முதல்ல நம்ம பாஸ்டருக்கு போனே பண்ண மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில பாக்குறோமா, மத்தியானம் தோத்திரம் பண்ணிட்டு போறோமா, அதுக்கப்புறம் மறுவாரம் தான் பார்ப்போம். இடையில இந்த போன் பண்ற பழக்கமே கிடையாது. இதுல எங்க சத்தியத்தை குறிச்சு கேட்கிறது? கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களுக்கு, சத்தியம் தான் விடுதலையா. மற்ற எல்லாமே ஜஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி போயிடும். வர்றீங்க போறீங்க இருக்கிறீங்க அது அப்படியே போயிடும். ஆனா சத்தியத்தை அறிந்தா மாத்திரம்தான், பை டாக்டரின் தான் உங்களை என்ன பண்ண முடியும், கேட்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க சத்தியத்தில் வளர்க்க பழகணும். நான் இன்னைக்கு காலையில் கூட பிரதர்ட்ட சொன்னேன், பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பெற்றோரா நம்ம இருக்கக்கூடாது. இல்லையா? ஆமா, துரதிருஷ்டவசமா இங்க இருக்கிற 99% எப்படிதான் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பெற்றோராக தான் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பயம் இருக்கு, அந்த பயத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிள்ளைகளை சத்தியத்துல வளர்க்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதுக்கு முதல்ல நாம சத்தியத்துல, இப்ப இந்த பிள்ளைங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு பதில் சொல்ல முடியுமா? பிள்ளைங்க ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களை எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? பிள்ளைங்க பாவத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எத்தனை பேர் மழுப்பாம பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிற வரை நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, இது தப்புன்னு சொல்லி என்ன சொல்ல நம்ம வளர்க்க முடியாது. திருப்பி அவன் ரொம்ப தெளிவா கேட்டுவான், ஏன்டாடி நீ மட்டும் பண்ற, கோவப்படுறது தப்புடா அப்படின்னு நான் சொல்லி தரேன்னா, டேடா கோவப்படுறீங்க அப்படின்றான். சத்தியம் இன்னதுங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சத்தியம் மட்டும்தான் உங்க பிள்ளைகளை காப்பாற்றும். அல்லேலூயா. நீங்களும் நானும் உங்க பிள்ளைகளோட எப்ப இருப்போம் எப்ப இருக்க மாட்டோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம போதிக்கிற சத்தியம் நம்ம பிள்ளைகளை சரியா நடத்தும். அன்றைக்கு மார்த்தாள் தேவனுடைய சத்தியத்தை புரியாம ஒரு ஜெபத்தை பண்றதை நம்ம பார்க்கணும். ஒரு 5 காரியங்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கள் கர்த்தர் கேட்காத ஜெபத்தை செய்தார்கள். ஒப்பிட்டு பார்க்கிற ஜெபம், தேவனுக்கே புத்தி சொல்லுகிற ஜெபம், தன் மேன்மையை அறியாத ஜெபம், தேவ வல்லமையை புரியாத ஜெபம், தேவ சத்தியத்தை விளங்கி கொள்ளாத ஜெபம். ஓகே, சோ இது வந்து நம்பர் 1. நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம். இப்ப இதை சரி பண்ணிதானே ஆகணும். அல்லேலூயா. ஜெபம்ங்கிறது நம்ம வீட்டுல சரி. இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். யார் வீட்டுல எல்லாம் குடும்ப ஜெபம் இருக்கு? குடும்ப ஜெபம் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு? உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு குடும்ப ஜெபம்? வாரத்துல ஒரு நாளா டெய்லியா? டெய்லி இருக்கு. டெய்லி நைட்டு 9 மணிக்கு குடும்ப ஜெபம். சரி, கலைபிரதர் 10 மணிக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? 10 மணி உங்களுக்கு பெரும் பகை தெரியுமா? சரி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அப்படியா சார்? 20 மினிட்ஸ் குறைந்தபட்சம். 20 நிமிஷம். ஆக்சுவலி வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? யார் 2 பேரு? அப்புறம் அவங்க என்ன அனாமத்தாவா வித்து போட்டிருக்கோம்? பசங்களும் சேர்ந்துதான் குடும்பம். அல்லேலூயா. சரி,
நம்ம ஒன்று முடிவு பண்ண போகிறோம். சரியா? மே 18ஆம் தேதியாக இன்றிலிருந்து நம் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் போகக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும். அல்லேலூயா. குடும்பமாக உட்காந்து குடும்பத்தில் ஒருத்தரை ஆரம்ப ஜெபம் பண்ண வைங்க, ஒருத்தர் பாட்டு எடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, ஒரு வேத பகுதி எடுங்க, பிரசங்கம்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது கொஞ்சம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்கள் குடும்பம் ஓரளவுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் படித்த பகுதியை குறித்து எல்லாரும் சேர்ந்து பேசலாம். அல்லேலூயா. பேசிட்டு கடைசியா எல்லாரும் சேர்ந்து முழங்கால் போட்டு, அந்த முழங்கால் போட்டிருக்கிற வட்டம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிறவங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணும். நிறைய குடும்ப ஜெபம் தோத்து போனது காரணம் என்ன தெரியுமா? குடும்ப ஜெபத்துல ஆமா டொனால்ட் ட்ரம்புக்காக ஜெபம் பண்றது, புட்டினுக்காக ஜெபம் பண்றது, மோடியாவுக்காக ஜெபம் பண்றது, பாஸ்டருக்காக ஜெபம் பண்றது, அவசியம் ஏற்பட்டா ஜெபிக்கிறது வேற. முதல்ல உங்க 4 பேரும், ஆண்டவரே நாங்க பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவரே நாங்க சத்தியத்துல இருக்கணும், நாங்க உங்களுக்கு பயன்படணும், எங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2-3 ஜெப குறிப்புகளை வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரா ஜெபம் பண்ணி எல்லாரையுமே ஜெபம் பண்ண வச்சு முடியும். ஆமென். குடும்ப ஜெபம் இந்த 5 காரியங்கள் இல்லாத ஜெபங்களாக பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில, குடும்ப ஜெபத்துல சந்தோஷமா இருப்பார். நம்பர் 2, கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னோட செகண்ட் பாயிண்ட், அந்த குடும்பத்துல ஏன் ஆண்டவர் சந்தோஷமா இல்ல? பெத்தானியா குடும்பத்திலிருந்து ஒரு தேவ தூது, அல்லேலூயா. ஏன் அந்த குடும்பத்துல ஆண்டவர் சந்தோஷமா இல்லைன்னா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். வாசிக்கலாமா? 37 வசனம் கடைசி. மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ, சத்தமா வரணும், மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஸ்திரீ எங்கே ஏற்றுக்கொண்டாலாம்? இயேசுவே இவ்வீட்டின் ஸ்டிக்கர் மட்டும் ஜிகு ஜிகுன்னு விடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற பழக்கமே கிடையாது. நான் ஒன்று கேட்பேன், அதை கர்த்தர் செய்யணும். கர்த்தரை மார்த்தாள் தான் வீட்டில் தான் ஏற்றுக்கிட்டான். என் பாயிண்ட்டை சரியா புரிஞ்சுக்கணும். மார்த்தாள் எங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க? வீட்டில் தான் ஏற்றுக்கிட்டாங்க. நம்பர் 2, 42 வசனத்தை வாசிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இல்ல, மரியாள் எங்க ஏற்றுக்கொண்டான்னா தான் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டான். ஓகே. நம்பர் 3, யோவான் 11வது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்தை வாசிங்க. லாசரு தன்னோட ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். மார்த்தாள் எங்க ஏற்றுக்கொண்டா? வீட்டுல. மரியாள் தான் உள்ளத்துல, லாசரு தானோட உறவுல. ஓகே. ஆனா 3 பேரும் முழுசா ஆண்டவரை ஏற்றுக்க. மார்த்தாள் வீட்டுல மட்டும்தான் ஆண்டவர், அவ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் ஆண்டவர். மரியாள் தன் மனசுக்குள்ள மட்டும் ஆண்டவர். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. இங்க சிலர் இருக்கிறாங்க, நம்ம இந்த செய்தி கேட்கிறவங்கள சிலர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, என் மனசுக்கு தெரிஞ்சா போதும், நான் ஆண்டவரை நேசிக்கிறது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பைபிள் படிக்கிறேங்கிறத யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கும் என் ஆண்டவருக்கு நடுவுல எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றேன், அது கரெக்ட் தான். ஆனா வெளியரங்கமா கர்த்தரை வாழாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அருமையான சீகன் பால் கண்ணனை குறித்து ஒரு சாட்சி சொல்றேன், உங்களுக்கு பலனா இருக்கும். சீகன் பால் கண்ணன் இப்போ ஒரு எத்தனை மாசமா தான் அங்கே வேலைக்கு போறீங்க? 2-3 மாசமா தான் போறாங்க. இல்லை, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவரோட கிராஜுவேஷன் அப்ப அவர் கூட வேலை பார்க்குற ஒரு தம்பி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ வந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போய் 1 மாசம் தான் இருந்திருக்கும். அப்பதான் அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த பையன் என்கிட்ட வந்து, நீங்க தான் சீகன் பால் பாஸ்டர் பிரதரோட பாஸ்டரா அப்படின்னா. ஆமாப்பா, ஏன்பா அப்படின்னு. அண்ணே, அவர் உங்களை பத்தி அப்படி சொல்லியிருக்காரு பாஸ்டர், நீங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணுவீங்களா, அப்படிலாம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு அவன் அடுத்து சொன்ன வார்த்தை, சீகன் பால் கண்ண மாதிரிலாம் சுவிசேஷம் சொல்லவே முடியாதுண்ணே.
வேலையை முடிச்சுட்டு நாங்கெல்லாம் எப்படா போய் உட்காருவோன்னு இருப்போம். ஆனா வேலையை முடிச்ச கையோட மூஞ்சி கையில கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த தோல் பைய போட்டுட்டு ஜெபம் பண்ணுவார். நின்று ஜெபம் பண்ணிட்டு முன்னாடி யார் இருந்தாலும் போய் தைரியமா போய் அவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்றாங்க. ஹலோ, எனக்கெல்லாம் அப்படி நடுங்குது. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனா எனக்கு என்ன வரமாட்டேங்குது, அப்படி ஒரு சுவிசேஷ பாரமும் தைரியமும் வரமாட்டேங்குது. சீகன் பால் பிரதர் அப்படி போறாருன்னு அப்படின்னு என்ன சொல்ல தெரியுமா? சீகன் பால் பிரதர் ஊழியத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? ஆனா இங்க நிறைய பேர் பாருங்க, வெளியே சொல்றதுக்கே நம்ம பயப்படுறோம். நம்ம கிறிஸ்டியன் வெளியே சொல்றதுக்கு பயப்படுறோம். அப்படியே கிறிஸ்டியன்னாலும் we have some limit. நான் இந்த இடத்துல கிறிஸ்தவனா இருப்பேன், இந்த இடத்துல உலகத்தோட போயிடுவேன், உறவுக்காக போயிடுவேன், குடும்பத்துக்காக போயிடுவேன். நெவர் அண்ட் நெவர். அல்லேலூயா. இந்த டிஃபரெண்ட் புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் 3 பேரும் 3 விதங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் பிசினஸ் பார்ட்னர், சிலருக்கு ஆண்டவர் ஆமா பிசினஸ்ல ஏதாவது தோத்து போயிட்டா முழு பகை யார் மேலதான். லாபம் வந்துச்சுன்னா அதற்கு காரணம் என்னுடைய திறமை, நஷ்டம் வந்ததுன்னா அதற்கு காரணம் ஆண்டவருடைய அலட்சியம். ஆண்டவர் கண்டுக்காம விட்டுட்டார். சிலருக்கு ஆண்டவர் கட்டப்பந்து ஏத்துக்காரு. வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறது. பிள்ளைங்க மேலதான் வருத்தம்னா தான் ஆண்டவர் போய் நிற்கிறது. சிலருக்கு ஆண்டவர் டாக்டர். வியாதியும் வந்துருச்சுன்னா அதுவும் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து தொடர்ந்து ஒரு சீசன் டிசீஸ் சிக்னஸ் இருக்கும். அந்த சீசன்ல அந்த பலவீனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஞாபகமே வரும். ஐயோ ஆமா இல்ல, வந்து முடிஞ்சு கத்த சுகமாக்கிட்டார்னா அவ்வளவுதான். சிலருக்கு ஆண்டவர் ஒரு மெஜிஷியன், சிலருக்கு பினான்சியல். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எங்க இருக்கிறார்? அன்றைக்கு அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு. மார்த்தாள் வீட்டுல, மரியாள் அந்தரங்கத்துல, லாசரு உறவுல, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த முழு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ஆமென் அந்த ஊரோட எல்லைக்கு ஓடுன மார்த்தாள் மரியாள் ஒருமனப்பட்டு ஓடினாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல இருந்திருப்பாங்களா இல்லையா? லாசரு இறந்துட்டான், பொம்பளை பிள்ளைங்க கல்லறைக்கு போக கூடாது. இப்ப ஆண்டவர் வர்றாருங்கிறத கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் போறதுக்கு முன்னாடி மரியாள்கிட்ட சொல்றா, ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஓடுறாங்க. அல்லேலூயா. இப்ப இதே மாதிரி வீட்டுல இருந்திருக்கணுமா இல்லையா? என் கேள்வி, நம்ம வீட்டுல இயேசு சந்தோஷமா இல்லாத காரணம் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். ஆஸ்லேனுக்கு ஒரு விதத்துல ஆண்டவர் தேவை, சோஃபியாக்காக்கு ஒரு விதத்துல ஆண்டவருக்கு தேவை, ஜெஃபுக்கு ஒரு தேவை, ஐசக்கு ஒரு தேவை, அவங்க அப்பாவுக்கு ஒரு தேவை. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பக்கங்கள்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். I come to the point. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா விதங்களிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா மாறினா நம்ம வீட்டில் ஆண்டவர் சந்தோஷமா. அல்லேலூயா. நம்பர் 1 சொன்னேன், கர்த்தர் கேட்காத ஜெபத்தை செய்தார்கள். நம்பர் 2, ஆண்டவர் அறகுறையாய் ஏற்றுக்கொண்டார்கள். சார கவனிக்கணும் செய்தியை, சரியா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதங்களை நம்ம பார்க்கணும். 3வது, வாய்ப்புகளை பயன்படுத்துகிற குடும்பமா அவர்கள் இருந்தார்கள். வாசிக்கலாமா? 10வது அதிகாரம் 39வது வருஷம். வாசிமா. They use the choice, use the opportunity. அந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திச்சு. கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை ஆமா இன்னைக்கு நம்ம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற குடும்பமா இருக்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி காட்டுறேன் பாருங்க. 38வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த ஒரு சில ஊர்கள் வழியா ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் இப்படி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஜீசஸ் சூஸ்ட் a village. ஆண்டவர் வந்து ஒரு வில்லேஜை சூஸ் பண்றார். ஆண்டவர் ஒரு கிராமத்தை சூஸ் பண்றார். ஆண்டவர் சூஸ் பண்ணது குடும்பத்தை அல்ல, கிராமத்தை. ஆனா அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஸ்திரீ, அல்லேலூயா, அவர் சூஸ் பண்ணது ஒரு ஜனக்கூட்டத்தை. ஆனா அவரை யார் சூஸ் பண்ணிக்கிட்டான்? அல்லேலூயா. அவர் சூஸ் பண்ணது ஒரு கிராமத்தை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இப்ப நான் சொன்ன பாருங்க, கர்த்தர் நம்முடைய திருச்சபையை சூஸ் பண்றார். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில யார் தேவனை சூஸ் பண்ண போறான்? அல்லேலூயா. எனக்கு அவர் தான் பாஸ்டர்,
நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஏன்னா அது என் லைஃப்ல நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு உண்மை. இந்த உலகத்துல யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும், எது நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும், ஏசாமி மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. சோ இயேசுடைய தேர்ந்தெடுப்பு ஒரு கிராமம், மார்த்தாளுடைய தேர்ந்தெடுப்பு வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். மரியாளுடைய தேர்ந்தெடுப்பு, மரியாள் எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்தினா தெரியுமா? இப்ப சொந்த அக்கா, அவங்க வீட்டுல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா சொல்ல, அவங்க அக்கா தான் இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறா. வீட்டுல அத்தனை வேலை கிடக்கு, இவ போய் சர்ச்சையில உட்கார்ந்துட்டு இருக்காளாம். குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஊழியம் செய்ய போறாங்களாம். என்ன செய்ய பழகுன வருத்தங்கள் நிறைய இருக்கு. இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? உங்க சாய்ஸ் வருத்தங்களா வசனமா? நீங்க எதுக்கு உங்க சாய்ஸ் கொடுக்க போறீங்க? உங்களுடைய தேர்ந்தெடுப்பு வருத்தங்களுக்கு. நேற்று சோஃபியா சிஸ்டர் நானும் உட்காந்து பேசும்போது இதெல்லாம் உள்ள ஓடுது. இப்ப நான் அதை கனெக்ட் பண்றேன். நம்ம பெயினுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்க போறோமா, பிரசன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்க போறோம்? பெயின் நெவர் கிவ் அ பாத், பட் பிரசன்ஸ் மேக் அ பாத். ஹல்லேலூயா. பெயின் நெவர் மேக் அ பாத். பெயின் நமக்கு வழிகளை ஏற்படுத்தாது. ஆனா தேவ வசனம், தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வழிகளை ஏற்படுத்தும். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தையிலே கேட்க போறோமா, அல்லது ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை கேட்க போறோமா? நம்ம காது எதுக்கு பயன்படுத்த போறோம்? உன்னை நெகட்டிவா பேசுறவங்க, உன்னை தள்ளி விடுறவங்க, உன்னை ஒரு புறம்பாக்கி பேசுறவங்க, உன்னை ஒரு மட்டம் தட்டுறவங்க, இவங்க வார்த்தையில கேட்க போறீங்களா, இல்ல இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உங்க வாழ்க்கையை மாத்த போறீங்க? வாய்ப்புகளை பயன்படுத்துகிற குடும்பமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாசரு செத்து போனாலும் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தான். செத்து போனாலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நான் அந்த ஆர்சி பாட்டு ஒன்று இருக்கு. உம் கையில் என்னை ஏன் பொறித்தாய், உமக்கென்று என்னை என்ன அறிந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல ஒரு வார்த்தை, நான் மரித்த பின்பு சாம்பலும் கூட உண்மை பேசுங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் சொன்னா நினைக்கிறேன். அது எப்படி செத்ததுக்கு அப்புறம் சாம்பல் எப்படி ஆண்டவர் பேசும்? ஆனா லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சு. 4 நாளுக்கு அப்புறம் அங்க ஆத்மாவும் இல்ல, ஜீவனும் இல்ல. ஆனா ஆண்டவர் வெளியே வான்னு சொன்ன உடனே, அல்லேலூயா, இது சோல் பாண்டிங்கையும் மிஞ்சின பாண்டிங் பாருங்க. சோலே இல்லைங்க. அல்லேலூயா. சோல் பாண்டிங்கையும் மிஞ்சின ஒரு பாண்டிங். சொன்னேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? கீழ்ப்படிய இத்தனை வாய்ப்புகள் இருக்கும் போதும், இத்தனை வசதிகள் இருக்கும் போதும் கீழ்ப்படுதல் நம்ம சூஸ் பண்றது இல்லை. ஆனா லாசரு கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியம். ஆனா இயேசு சொன்ன உடனே அவன் அந்த கட்டுகளோடு கூட, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், அவன் சீலையில கட்டப்பட்டவனா இருந்தான். ஆனா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அது நகரவே முடியாது. காலை நல்ல இறுக்கி கட்டியிருப்பாங்க. ஆனா அவன் கல்லறைக்கு வெளியில வந்து நின்றான்னு போகுது. How is it possible? How is it possible? இல்ல நடக்க முடியாதானே பேசியா? கரெக்ட் தான், நடக்க முடியாதானே, ஆனா குதிக்க முடியல. தேங்க்யூப்பா. நடக்க முடியாது, ஆனா குதிக்க முடியும். உன்னால என்ன முடியுங்கிறது இருக்கு. ஆண்டவர் வெளியே வான்றார், வெளியே வா. ஹல்லேலூயா. வெளியே வா. தூக்கிக்கிட்டே இருக்காத. ஹல்லேலூயா. தூங்கிட்டே இருக்காத, தூக்கிக்கிட்டே இருக்காத. ஹல்லேலூயா. யாரையும் தாக்கிக்கிட்டே இருக்காத, வெளியே வா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிதல பங்கா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வாய்ப்புகளை, தனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி கொண்ட குடும்பம் அது. இயேசுவையே தன் வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்ட குடும்பம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபைனலா முடிச்சிடறேன். தேவையானது ஒன்றே. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க குடும்பத்துல யாருடைய சந்தோஷம் உங்களுக்கு பிரதானம்? யாருடைய சந்தோஷம் பிரதானம்? உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்துடைய லெவலும் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய சந்தோஷத்துடைய அந்த கோடு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில யாருடைய சந்தோஷம் உனக்கு முக்கியங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். உங்க வாழ்க்கையில இயேசு சந்தோஷமா இல்லைங்கிற ஒரு உண்மையோடு இந்த செய்தியை தொடங்கினேன். ஆனா உன் வாழ்க்கையில இயேசு சந்தோஷமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உள்ளம் திறந்து, மனம் திறந்து, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவள் தன்னை வெட்டி எடுபடாத தங்க பங்கை எடுத்துக்கொண்டான். ஏசப்பா எப்ப அந்த குடும்பத்துக்கு சந்தோஷமா மாறினார் தெரியுமா? அல்லேலூயா. அவர் கண்ணீர் விட்டு அழுதப்ப. பைபிள்ல எந்த மனுஷனுக்காக அவர் கண்ணீர் விட்டாருங்கிற பைபிள் கிடையாது. ஆனா இந்த பெத்தானியா குடும்பத்துக்காக இயேசு கண்ணீர் விட்டார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்,
ஆர்வல புன்கண்ணீர் பூசல் பெறும். ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்களை பார்க்கும்போது வார்த்தைக்கு முன்னாடி முதல்ல கண்கள் இருந்து கண்ணீர் தான் வரும். ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த போது தன்னுடைய அன்பை இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா ஒருத்த மேல காமிச்சது இந்த பெத்தானியா ஃபேமிலி மேல. ரீசன் என்ன தெரியுமா? அவங்க சாய்ஸ் பண்ண, அவங்க தேர்ந்தெடுத்த போர்ஷன், அந்த பங்கு ரொம்ப பெருசு. நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஆமென். தேவ சமூகத்துல தேவ வார்த்தையினால உண்டான பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. The word of God from the presence of God. Number 2, தேவனுடைய அன்பினால் உண்டான கிருபைங்கிற பங்கு அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அல்லேலூயா. கிருபை இலவசம்தான், கிருபை இலவசம்தான். ஆனா அதை நம்ம பெறுவதற்கு அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய அன்புக்குள்ள வரணும். நம்பர் 3, தேவனுடைய நம்பிக்கையினால் உண்டான அழைப்புங்கிற பங்கு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ரோமர்ல இருக்கு. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? ரோமர் 11:29 கடைசியா நம்ம முடிச்சிடலாம். தேவ பிரசன்னத்துல தேவ வார்த்தையினால் உண்டான பங்கு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தேவ அன்பினால் உண்டான கிருபைங்கிற பங்கை தெரிந்து கொண்டார்கள். நம்பர் 3, வாசிமா 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறும். So never change. அல்லேலூயா. நான் இன்னமும் உங்க எல்லாரும் கூடயும் போராடிட்டு இருக்கிற காரணமே அந்த மாறாத நம்பிக்கையும் அழைப்பும் தான். அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், அவரை விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழைப்பிற்கு நேரா திரும்புங்க. தயவு செய்து திரும்ப சொல்றேன் உங்ககிட்ட, கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தை பேசுறேன். நீ அவர் உன்னை நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கையினால் உண்டான அழைப்பை உன்னுடைய பங்கா தெரிந்து கொள்வாய். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் ஆண்டவர் கிடையாது. அதை விட பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. உங்களை அழைத்த அழைப்பிற்கு நேரா நீங்க திரும்பிட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு போங்க, உங்களை டைவர்ஷன் பண்றதுக்கு அத்தனை சாய்ஸஸ் வரும். 40வது வசனத்துல மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. இல்ல, நிறைய வேலை வரும். நீங்க இங்க போய் பாருங்க, மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு பாருங்களேன், எவ்வளவு சாய்ஸஸ் வருதுன்னு பாருங்களேன். நீங்க ஆண்டோட்ட பண்ண ஜபங்களுக்கு எத்தனை வாய்ப்புகளை பிசாசு திறந்து காட்டுறான்னு பாருங்களேன். இது அது இது இது இப்படி இப்படி, இந்த பிசினஸ் அந்த பிசினஸ், இந்த வீடு அந்த வீடு, இந்த வேலை அந்த வேலை, இவங்க அவங்க இப்படி அப்படி ஏகப்பட்டது வரும். ஆனா நீங்க என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பள்ளிக்கூடத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீடு இருக்கிற பகுதிகளில் கர்த்தருக்கு அழைப்பு, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த அழைப்பிற்கு பங்குடையவர்களாய் நீங்க எழும்புவீர்களானா? நீங்க உங்க பகுதியில, நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல, நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல, ஆமீன், மலை மேலுள்ள பட்டணமா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா நீங்க மாறுவீங்கன்னா, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க குடும்பத்துல மிக சந்தோஷம் உடையவராக இருப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பெத்தானியா குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தேவ தூது. பெத்தானியா குடும்பத்தில் ஆண்டவர் சந்தோஷமா இல்லாம ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா பெத்தானியா குடும்பத்திற்காக இயேசு கண்ணீர் வடித்து அந்த குடும்பத்தின் மீது இருக்க அக்கறையை காட்டுகிற ஒரு நாட்களும் வந்தது. Why? Because of அவங்களுடைய சாய்ஸஸ். ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஜப வாழ்க்கையை மாத்தி, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற சுயநல வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்காம அவர்கள் இயேசுவையே தங்கள் வாய்ப்பாய் தேர்ந்தெடுத்தார்கள். வசனத்தை தங்கள் வாய்ப்பாய் தேர்ந்தெடுத்தார்கள். அழைப்பை தங்கள் வாய்ப்பாய் தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். செத்து போன ஒருத்தனை திருப்பி கொண்டு வந்தார். நான் சொன்னேன், உன் அழைப்பு செத்து போயிருந்தாலும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். உன் ஆசீர்வாதம் செத்து போயிருந்தாலும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். உன் ஆத்மா செத்து போன நிலைமையில நீ இருந்தால், உணர்வற்ற இருந்தாலும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தோட வார்த்தை சொல்றேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன் காரியம் முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில இருந்தாலும் மரித்த காரியம் மறுபடியும் உயிரோடு எழும்பும். கர்த்தர் அதை வெளியே வா என்று சொல்லி உன்னை கொண்டு வருவார். நீ அநேகருக்கு முன்னாடி சாட்சியா நிற்ப. பெத்தானியா ஊர் முழுக்க ஆண்டவர் எந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தாரோ அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த கிராமத்திற்கு வெளியில் இருக்கிற அநேக யூதர்கள் ஆண்டவரை விசுவாசம் வைக்கத்தக்கவர்களாக மாறுபடி ஆண்டவரது குடும்பத்தை மகிமையாய் கர்த்தர் நிறுத்தினாரே. உங்க குடும்பத்தை கர்த்தர் நிறுத்த மாட்டாரா? ஆண்டவருக்கு தேவன் தனிப்பட்ட விதத்தில் அல்ல, தனிப்பட்ட விதமா இருந்த உங்க குடும்பமா ஆண்டவருக்காக எழுந்துங்க. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஆண்டவரை தேர்ந்தெடுக்காம எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பீர்களானால்
இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், மரித்த காரியம் மறுபடியும் துவங்கும், மரித்த காரியம் மறுபடியும் துவங்கும், மரித்த காரியம் மறுபடியும் துவங்கும், மரித்த ஆரோக்கியம் மறுபடியும் துவங்கும், மரித்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் துவங்கும், மரித்த வாய்ப்புகள் மறுபடியும் வரும், மரித்த ஊழியம் மறுபடியும் எழும்பும், மரித்த அபிஷேகம் மறுபடியும் எழும்பும். கர்த்தரை மறுபடியும் 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 கட்டுவேன், நீ கட்டப்படுவார் என்று கர்த்தர் எழுப்புவார். ரீகாதால் அரபா ஷஹாத்தானகதலானா எல்லாரும் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இன்னைக்கு இந்த செய்தி உனக்காக தான் வந்திருக்குமானா, உன் வீட்டுக்கு இயேசுவை சந்தோஷமா அழைத்து கொண்டு போவாயா? ஆமென். உன் வீட்டில இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு சந்தோஷமா இருக்கும்படிக்கு, உன் வீட்டின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் மகிமை அடையும்படிக்கு, உன் வீட்டின் எல்லா பேச்சுகளிலும் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படிக்கு, உன் குடும்ப வாழ்க்கையில உன் நாயகரை, உன் ஆண்டவரை, உன் இரட்சகரை மகிழ்ச்சியாக்கவும் மகிமைப்படுத்தவும் நீ இன்றைக்கு எழும்புவாயானால் ரெண்டு கைகளை வாயை உயர்த்தி சொல்லு பார்க்கலாம். நீரே என்னுடைய பங்கு ஆண்டவரே, நீரே என்னுடைய பங்கு ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பங்கு இயேசப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவரே, என்னை விட்டு எடுபடாத, ஆமென், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவரே, நல்ல பங்கு ஆண்டவரே. ஆமென். ரீபா ஹாதா லாரா காலா ஹாதாரா ஷுடா ஹாதனா. ஆமென். வாய் விட்டு சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. ஆமென். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு. உண்மை இல்லாமல் வேற ஒன்றை நான் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வாயை திறந்து சொல்லி, வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ரீபா ஷஹாத்தா ராபா தூனஹா தீவி நிகல கடஹ தரடா சுடோட கடகதனா. ஆமா ரீமனா ஹந்தலா ருகடகதனா ரீபோ ஹா தீவி கலா ஹஷரஹா துனோ கொரோ ஹோடோ ஹோதனோ. ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரீகா ஷஹா துரடஹா தீவி கடஹ தலா கடகதனா ரீபோ ஷஹாதனா. வாயை திறந்து, வாயை திறந்து எல்லாம் பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். எனக்கு நீங்க தான் பங்கு, எனக்கு நீங்க தான் பங்கு. ஆமென். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு ஆவியானவரேன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் நீங்க வாயை திறந்து ஜெபிக்க போறீங்க? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போறீங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து. ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரீகா ஷஹா தூராபா கீகா தனகல கதன ரியாந்தரகதல. நன்றி ஆவியானவரே. ஓ ஷிகா தனஹந்தலரதன. என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்காய் வந்தவரே, என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்காய் வந்தவரே. உச்சிதமான சுதந்திரமே என்னை சுநாயகரே, உச்சிதமான சுதந்திரமே என்னை சுநாயகரே. எனக்கு யாரும் இல்லை, யாரும் தேவையில்லை, நீரே என் ஆதாரமே. எனக்கு எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லை, உன் சமூகம் என் அடையாளமே. எனக்கு யாரும் இல்லை, யாரும் தேவையில்லை, நீரே என் ஆதாரமே. எனக்கு எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லை, உன் சமூகம் என் அடையாளமே. கைகளை உயர்த்தி நீரே என் ஆதாரமே, உன் சமூகம் என் அடையாளமே, நீரே என் ஆதாரமே, உன் சமூகம் என் அடையாளமே. தகப்பனே, நீங்க தான் எங்க ஆதாரம். எங்க கூட வாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கூட வாங்க ஏசப்பா, என் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, என் குடும்பத்துக்குள்ள இருங்க ஏசப்பா. நீங்க விலகிட்டீங்கன்னா எங்க குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடாண்டவரே. எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, எங்க எல்லாருக்குள்ள நீங்க இருந்து எங்களை நடத்துங்க ஏசப்பா. ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைபிடித்து நடத்த எங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீராளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.